வணக்கம். இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை நல்லா நான்வெஜ் டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி புரட்டாசி மாதம் இல்லை நான்வெஜ் சாப்பிட முடியல அப்படிங்கிறம்போது இந்த மாதிரி ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வீடியோஸ் வரும். வாழைக்காய் ஃப்ரைக்கு இன்றைக்கி ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பீலர் வச்சு எடுத்திங்கன்னா வாழைக்காய் வேஸ்ட் ஆகாமல் வரும். இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு, நார்மலாக பொரியலுக்கு எப்படி கட் பண்ணுவோம் அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வாழைக்காய்க்குள்ளே இறங்கும், சீக்கிரம் வெந்து வரும். கட் பண்ண உடனே ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நல்ல தண்ணி. அந்த தண்ணியில் நம்ம வாழைக்காவை போட்டுடலாம். வாழைக்காய், வாழைத்தண்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே டக்குன்னு கருப்பாகிடும், துவர்ப்பு வரும். ஸோ தண்ணியில் போட்டு வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி அந்த ஒரு வாழைக்காய் ஃபுல்லுமே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தேவை. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு 7 குறுமிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு ஓரளவுக்கு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் அது கூட தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், 2 பூண்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கலர் தேவைன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள். நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக தண்ணி விட்டு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைக்காவும் ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது ஒரு வரமிளகாய், கூடவே ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாழைக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். நம்ம உப்பு எதுலேயுமே ஆட் பண்ணலை, மசாலாவிலையும் ஆட் பண்ணலை. ஸோ இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு கரெக்டாக பக்குவமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு வாழைக்காய் பேனில் ஒட்டிடும். இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 3-4 நிமிஷம் ஓப்பனாகவே வேகணும். மூடி வைக்க அவசியம் இல்லை. வாழைக்காய் டக்குன்னு வெந்துடும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சட்னி கன்சிஸ்டன்சியில் மசாலா அரைக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரை ஐட்டம்ஸ் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு, தேங்காய் எல்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி அரைங்க. இப்போ அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மொத்தமாக இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ மசாலா ஆட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நமக்கு நல்லா கிளறி விட்டோம்னா போதும். நல்லா வாழைக்காயில் அந்த மசாலாவோட டேஸ்ட் இறங்கணும். இந்த மாதிரி அப்பப்போ எல்லா வாழைக்காய் பீசஸ்லேயும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு இப்போவே நல்லா மணம் வர ஆரம்பிக்கும். சீரகம், சோம்பு, பூண்டு உடைய மணம். அவ்வளோதான். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். வாழைக்காய் ஒன்று எடுத்து நல்லா வெந்திருக்கும். வேகலைன்னா இன்னுமே சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான்.
அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வாழைக்காய் ஃப்ரை நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.